கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கு உண்டான வசனம் 1 கொரிந்தியர் 1:23. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று. இன்று கிறிஸ்துவத்தில் பார்க்கும்போது இந்த 40 நாட்களும் லெந்து நாட்கள் என்று அனுசரிக்கிறார்கள். இந்த லெந்து நாட்களில் பார்க்கும்போது பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், காலையில சாப்பிட்றதில்லை. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் இந்த 40 நாளும் நான் மாம்சம் புசிப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் இந்த 40 நாளும் நான் புகைப்பிடிப்பதில்லை, மது அருந்துவதில்லை என்று இன்னும் சில பேர் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த 40 நாளும் நாம் உபவாசித்தாலும், 40 நாளும் நாம் மது அருந்தவில்லை என்றாலும், மாம்சம் சாப்பிடவில்லை என்றாலும், இதெல்லாம் ஆண்டவருக்கு எப்படியாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கும்போது அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்று அந்த உறவுக்காக நாம் உபவாசிக்கும் போது கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். மற்றபடி ஒரு சடங்குக்காக, நம்மளுடைய மதத்துக்காக நாம் இந்த காரியங்களை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு காலம் இந்த காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்காது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் மது அருந்தவில்லை என்றால், மாம்சம் சாப்பிடவில்லை என்றால் அது நம்முடைய உடலுக்கு தான் நல்லதே தவிர ஆண்டவருக்கு ஒரு காலம் பிரயோஜனமா இருக்காது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இதை தியாகமாக விட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்காக, அதை நான் தியாகமாக விட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நம்மளுடைய தியாகத்தை நாம் மேன்மைப்படுத்தாமல் ஆண்டவர் நமக்காக எதையெல்லாம் விட்டு வந்தார், ஆண்டவர் நமக்கு எதையெல்லாம் செய்தார் என்று நாம் யோசித்து அதை நாம் தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வரவே கடவன் ஆனால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டவர் கடவன் என்று சொல்லுகிறார். நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நாம் ஆண்டவரை பின்பற்றுவோமா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யத்தையே விட்டு இந்த பூலோகத்துக்கு நமக்காக சிலுவையில மரித்தார். இது அவருடைய அன்பை காட்டுகிறது. இந்த அன்பை நாம் ருசித்து பார்த்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோமா? அதை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அடுத்து, மனிதனால பாவத்தையும் சோதனைகளையும் ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்துல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கிருபையை சம்பாதித்திருக்கிறார். இந்த கிருபையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அல்லது நான் சாப்பிடுவதில்லை, மாம்சம் சாப்பிடுவதில்லை, மது அருந்தவில்லை என்றால் இந்த மாதிரி காரியங்கள் பிற மதத்துல கூட இருக்கிறது. ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மாறாக நமக்கு வழியை, மார்க்கத்தை ஸ்தாபிக்கத்தான் வந்தார். ஆண்டவரிடத்துல கிட்டி சேரவும், அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடையவும் வழியை காட்ட வந்திருக்கிறார். ஆகையினால சிலுவையில் அறந்த இயேசுவை நாம் நோக்கி பார்த்து அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆகையினால் அன்பான சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.